இலங்கையை உலுக்கிய விபத்து 4 உயிரிழப்பு, சுமார் 40 பேர் காயம். இன்று மதியம் இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான 2 பேருந்துகள் அம்பலாந்துறை கதிர்காம பிரதான வீதியின் நேருக்கு நேர் மோதியதில் விபத்து இடம்பெற்றுள்ளது. கொழும்பிலிருந்து கதிர்காமம் நோக்கி பயணித்த பேருந்தும் திஸ்ஸமகாராமவியிலிருந்து கராப்பிட்டியை நோக்கி பயணித்த இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்தும் நேருக்கு நேர் மோதியதில் குறித்த கோர விபத்து இடம்பெற்றுள்ளது. Hasil dah lalu ni, so ada anak, aku kawan dah pun betul lalu ni. Yang gua mau tahu juga. நாளை முதல் எரிபொருள் விநியோகத்தில் மாற்றம் வெளியானது அறிவிப்பு. நாளை முதல் QR குறியீட்டுக்கு இணங்க எரிபொருள் விநியோகிக்கும் போது வாகன இலக்க தகட்டின் கடைசி இலக்கத்தின் அடிப்படையில் எரிபொருளை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் தெரிவித்துள்ளது. இதற்கமைய வாகன இலக்க தகட்டின் இறுதி இலக்கம் 0, 2, 4, 6 மற்றும் 8 ஆக இருந்தால் இரட்டை எண்கள் கொண்ட திகதிகளிலும் மற்றும் வாகன இலக்க தகட்டின் இறுதி இலக்கம் 1, 3, 5, 7 மற்றும் 9 ஆக இருந்தால் ஒற்றை எண்கள் கொண்ட திகதிகளிலும் எரிபொருள் விநியோகிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. என் மீது பொய் வழக்கு போட்டு சிறையில் அடைக்க பார்த்தார்கள், அது நடக்கவில்லை. எது நடந்தாலும் மக்களுக்கு சேவை தொடரும். முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தெரிவிப்பு. ஒரு கைது ஒன்று ஏற்பட்டது, எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பியால். சில பேருக்கு சந்தோஷம், சில பேருக்கு கவலை. ஏடாப்பா இந்த ஆளுக்கு இப்படி நடந்துட்டு மற்ற வேறு சில பேர் எதிர்பார்த்து கொண்டிருந்தவ ஏதாவது ஒன்று நடக்க வேணுமெண்டு. கடந்த காலத்தில் என் மேலே என்னை கொல்றதுக்கு பல முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டது. அவையின துரதிர்ஷ்டமாக என்னவோ தெரியல, அது முடியே இல்லை. அதே போல் அந்த சமகாலத்தில் என் மேலே சேறு பூசினவ அந்த முயற்சியும் அவர்கள் நினைச்சது போல் நடந்து முடியே இல்லை. இப்போ நான் தொடர்ந்தும் இருக்கிறேன். அப்போ இந்த ஆட்சியாளர்கள் ஆட்சிக்கு வந்தவுடனே அந்த ஆட்சியாளர்களுடைய பேரில் பல பேர் பல கருத்துக்களை சொன்னவர். இந்த இவர் அந்த கைது செய்ய போயினோம், இந்த கைது செய்ய போனோம், அந்த ஊழல் இந்த ஊழல், அந்த கொலை இந்த கொலை என்றெல்லாம் கணக்க சொல்லிச்சுனா. ஆனால் இதுவரை 1 வருஷம் கடந்துட்டு நடக்க இல்லை. கொக்கட்டிச்சோலை போலீசாரின் அதிரடி நடவடிக்கையால் சிக்கும் கசிப்பு உற்பத்தியாளர்கள். கொக்கட்டிச்சோலை போலீசார் என்று பாரிய கசிப்பு வேட்டையொன்றினை மண்முனை பாலத்தை அண்டிய ஆற்றுப்பகுதியில் முன்னெடுத்துள்ளனர். இன்றைய தினமும் மண்முனை பாலத்தை அண்டிய மீன்பாடி ஒன்றுக்கு பின்னால் கண்டல் தாவரங்கள் நிறைந்த சதுப்பு நில பகுதியில் சூட்சுமமாக இயங்கி வந்த பாரிய கசிப்பு உற்பத்தி நிலையத்தினை சுற்றி வளைத்துள்ளனர். இதன்போது கசிப்பு உற்பத்திக்காக 4 பரல்களில் பதப்பட்டிருந்த பெருமளவு கோடா மீட்கப்பட்டு அளிக்கப்பட்டுள்ளது. மக்களோடு மக்களாக வரிசையில் நின்று எரிபொருள் நிரப்பிய பெண் எம்பி வைரலாகும் காணொளி. தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் கிருஷ்ணன் கலைச்செல்வி அரை மணி நேரமாக வரிசையில் நின்று எரிபொருளை இன்றைய தினம் பெற்றுக் கொண்டுள்ளார். நாட்டில் எரிவாயுக்கு சிக்கல் இல்லை. 3 நாட்களுக்கு ஒரு தடவை கப்பல் வருகின்றது. லிட்ரோ நிறுவனம் தெரிவிப்பு. எவ்வித சிக்கலுமின்றி நாட்டின் எரிவாயு தேவையை பூர்த்தி செய்வதற்கான தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக லிட்ரோ நிறுவனத்தின் தலைவர் சன்ன குணவர்த்தன தெரிவிப்பு.
3 நாட்களுக்கு ஒரு தடவை எரிவாயு கப்பல் நாட்டை வந்தடையும். ஏப்ரல் மாத இறுதி வரை தேவையான எரிவாயு கையிருப்பில் உள்ளது. மாலைதீவுகள் களஞ்சிய சாலைகளில் இந்த எரிவாயு களஞ்சியப்படுத்தப்பட்டுள்ளது. அமெரிக்காவிலிருந்து மேலும் 33,000 மெட்ரிக் டன் எரிவாயு ஏற்றிய கப்பல் ஏப்ரல் 20 நாட்டை சென்றடையும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். மீண்டும் இணைந்த சிலாபம் தொடுவாவ வீதி 240 அடி நீள இந்திய பெய்லி பாலம் திறப்பு. 450 பில்லியன் அமெரிக்க டாலரில் நிர்மாணிப்பு. இலங்கையில் ஏற்பட்ட டிட்வா பேரிடருக்கு பிந்தைய மீளமைப்பு பணிகளுக்காக இந்தியா வழங்கிய 450 மில்லியன் அமெரிக்க டாலர் நிதியுதவி திட்டத்தின் கீழ் மிக நீண்ட மற்றும் அகலமான பெய்லி பாலம் மக்கள் பயன்பாட்டிற்காக கையளிக்கப்பட்டுள்ளது. இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் ஜா மற்றும் உள்ளூராட்சி அமைச்சர் பேராசிரியர் AHMH அபயரத்ன ஆகியோர் இணைந்து பாலத்தை உத்தியோகபூர்வமாக திறந்து வைத்துள்ளனர். 16 மாவட்டங்களுக்கு வெயில் எச்சரிக்கை. வெளியே திரிவது கவனம் என எச்சரிக்கை. நாட்டின் பல மாகாணங்கள் மற்றும் மாவட்டங்களில் நிலவும் வெப்பமான காலநிலை குறித்து வளிமண்டலவியல் திணைக்களம் விசேட அறிவுறுத்தலை வெளியிட்டுள்ளது. இந்த எச்சரிக்கை நாளை வரை செல்லுபடியாகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி மேல் சப்ரஹோவ, வடமத்திய, தெற்கு மற்றும் வடமேல் மாகாணங்களிலும், மொனராகலை, மன்னார், வவுனியா மற்றும் முல்லைத்தீவு மாவட்டங்களிலும் மனித உடலால் உணரப்படும் வெப்பத்தின் அளவு அவதானம் செலுத்த வேண்டிய மட்டத்திற்கு அதிகரிக்கக்கூடும் என திணைக்களம் தெரிவித்துள்ளது. எனவே பொதுமக்கள் போதிய அளவு நீர் அருந்துவதுடன் தேவையற்ற வகையில் வெயிலில் தங்குவதை தவிர்க்குமாறு அறிவுறுத்தப்படுகின்றனர். கடைசியில் ஒரு கை துப்பாக்கி சம்பந்தமான ஒரு பிரச்சனை 2025 இது வழக்கில் இருக்கிறபடியினால் நான் உங்களுக்கு இதை வெளிப்படுத்தக்கூடாது. இருந்தாலும் நீங்கள் அது சம்பந்தமாக ஒரு தெளிவில்லாமல் இருக்கலாம்ன்றதுக்காண்டி நான் அதை சுருக்கமாக சொல்கிறேன். அதாவது 25 வருஷங்களுக்கு முதல் எங்களுடைய பாதுகாப்பு அன்னைக்குள்ள நான் எந்த சந்தர்ப்பத்திலையும் புலிகளை தேடி போனது கிடையாது, வேட்டியாடினது கிடையாது. ஆனால் அரசியல் ரீதியாக நான் அதை விமர்சித்தது உண்டு. அதாவது அவர்கள் போகிற போக்கு, புலிகள் போகிற போக்கு மக்களையும் அழித்து தங்களையும் அழிக்க போகுது. இப்போ கிட்டடியில் கூட ஒரு ஒரு சைக்கிள் ஓடுற கட்சியினுடைய ஒரு செயலாளர் சொல்லியிருந்தார், கடந்த காலத்தில் தங்களுடைய தலைவர் பிரபாகரன் இருக்கைக்குள்ள தமிழ் தேசிய கூட்டமைப்புக்களை என்னையும் உள்வாங்கிறதுக்கு டக்ளஸ் சிவானந்தாவை EPDPயை உள்வாங்கிறதுக்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டது சரியில்லை என்று சொல்லி, ஏன்னா நான் அதை விரும்பி இருக்கேன். ஒரு தவறான வழிமுறை, மக்களை அழிக்கின்ற வழிமுறை. அதாவது புலிகளில் இருந்து இறந்தாலும் அந்த அவர்கள் வானத்தில் இருந்தோ வேறு கிரகத்திலேருந்து வந்தவர்கள் அல்ல, அவர்களும் எங்களுடைய சமூகத்தினுடைய பிள்ளைகள். அப்போ அந்த இறப்பு, அந்த அழிவு எங்களையும் பாதிக்கும். அந்த வகையில் தான் நான் பிரச்சனையை பார்த்தேன். நான் ஒழிய அவர்கள் வேறு இயக்கத்தை சேர்ந்தவர்கள் என்ற வகையில் அந்த அழிவுகளை, அந்த இறப்புகளை நான் சந்தோஷம் கொண்டாடினது கிடையாது. அப்போ இந்த விடயத்தில் அந்த கைத்துப்பாக்கி ஏதோ ஒரு வகையில் ஒரு பாதாள உலகத்தினுடைய கைக்கு போயிட்டுது என்றதுதான் அந்த அந்த குற்றச்சாட்டு. அப்போ CIDயினர் தாங்கள் 2020 ஆண்டில் இருந்து முயற்சி பண்ணது எனக்கு எந்த ஒரு வாக்கு மூலம் எடுக்க வேணும். ஆனால் அது எனக்கு தெரியாது. தாங்கள் சபாநாயகருக்கு கூடாக முயற்சி பண்ணினு சொல்லிச்சுன்னா, நான் என் சபாநாயகர்கிட்ட சொன்னால் சபாநாயகர் எனக்கு எழுதி போட்டு உங்களுக்கு பிரதி போட்டிருப்பேன், உங்களுக்கு பிரதி வந்ததா நீங்கள் வர இல்லையென்று சொல்கிறீங்க. அப்போ அவர் எனக்கும் எழுதி இருக்க மாட்டேன். அப்போ நீங்கள் அவர்கிட்ட சொன்னதா இல்லையான்றது எனக்கு தெரியாது. ஆனால் அவர் என்னட்ட அதை பற்றி ஒன்றும் சொல்ல. அப்போ நீங்கள் இப்போ கேட்டிருக்கிறீங்க, நான் வந்திருக்கிறேன். நான் ஒளிச்சோட வேண்டிய பிரபானிக்கே நான் ஒளிச்சோடாத நான் உங்களுக்கு நான் ஏன் ஒளிச்சோட வேணும்?
நான் அப்படியான ஒரு பயத்திலேயோ அப்படியான ஒரு தவறான சிந்தனைகளோடையே நான் வாழ இல்லை என்று அவர்களுக்கு என்னுடைய முறைப்பாட்டில் கொடுத்திருந்தேன்.